வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பதிவில் யாருக்கு எப்போது ஏன் கடன் ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம். கடனுக்கு 6ஆம் அதிபதியை நாம் பார்க்க வேண்டும். 6ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியுடன் சேர்ந்திருந்தால் குடும்பத்திற்காக ஜாதகர் செலவு செய்ய வேண்டி வரும். 6ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியுடன் சேர்ந்திருந்தால் குடும்ப செலவிற்காக செலவு செய்ய வேண்டியது வரும். 6ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியுடன் சேர்ந்திருந்தால் சகோதரர்களால் செலவு உண்டாகும். 6ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியுடன் சேர்ந்திருந்தால் நிலம், விவசாயம், தாய்க்கு மருத்துவம் போன்றவற்றால் செலவுகள் உண்டாகும். 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியுடன் இணைந்திருந்தால் மனைவி, நண்பர்களால் செலவு உண்டாகும். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியுடன் இணைந்திருந்தால் வீண் செலவு கட்டாயம் ஏற்படும். 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியுடன் இணைந்திருந்தால் பூர்வீக சொத்து, தந்தையால் செலவு உண்டாகும். 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியுடன் இணைந்திருந்தால் தொழிலுக்காக கடன், வியாபாரத்துக்காக கடன் போன்ற பல்வேறு கடன்கள் ஏற்படும். 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியுடன் சேர்ந்திருந்தால் மூத்த சகோதரர்களால் செலவு உண்டாகும். 6ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் இணைந்திருந்தால் எப்போதும் ஜாதகர் செலவு செய்து கொண்டே இருப்பார். வீண் விரயம் வந்து கொண்டே இருக்கும். ஆக இவ்வாறு தான் கடன் ஒரு ஜாதகருக்கு ஏற்படுகிறது. அதுவும் 12ஆம் அதிபதி தசை அல்லது புத்தியில் அதிகம் ஏற்படும். 6ஆம் அதிபதி நோயையும் குறிக்கும். சில நேரங்களில் மருத்துவத்திற்காகவும் செலவு செய்ய வேண்டியது வரலாம். மீண்டும் நாம் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். இந்த பதிவு பிடித்திருந்தால் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், லைக் செய்யவும். நன்றி.